என்ன பண்ணு தாயி, என்னத்தை பத்தி கொண்டு வந்திருக்க? இதுவா, அவங்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல. எவங்க? அவங்கதான் உன் மகன். பட்டணத்துல படுக்கையிலே படுத்திருப்பாங்க. நீ நார்கட்டில் தானே வச்சிருக்க, உடம்பெல்லாம் உருட்டும்ல. அதான் பதமா எதமா பட்டு போல பாய் நெஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பாயின்னு சொல்ற? துணி மாதிரி தெரியுது. அழுக்கு படக்கூடாதுன்னு நான் தான் தாவணியில சுத்தி கொண்டு வந்தேன். அது கிடக்கட்டும் அத்தகாரி. அடுப்புல என்ன வச்சிருக்க? நான் கருவாட்டு குழம்பு கொண்டு வந்திருக்கேன். ரெண்டையும் கலக்கி ஒரு வெட்டு வெட்டி பாய விரிச்சு படுத்தா. பாய் விரிக்கிறது இருக்கட்டும், நான் கோழி குழம்பு வச்சிருக்கேன். கொண்டு போய் என் தாத்தனுக்கு கொடுத்துட்டு ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். கொடுத்துட்டு நீ அங்கேயே படுத்துக்க. எங்க? உன் வீட்டுல தான். எதுக்கு? இத்தனை நாளா நான் இங்கதானே படுத்திருந்தேன். பொண்ணு தாயி, இத்தனை நாள் வேற, இனிமே வேற. பழகிறவங்க மனசு சுத்தமா இருந்தாலும் பாக்குறவங்க மனசு சுத்தமா இருக்காதுமா. புத்தம்தான் கண்டுபிடிக்கும். என்ன சொல்ற நீ? என் மகன் ஊர்ல இருந்து வந்துட்டான்ல, இனிமே நீ அடிக்கடி இங்க வந்துட்டு போறது அவ்வளவு நல்லா இருக்கா தாயி? எனக்கு புரிஞ்சு போச்சு. ஊரு கண்டு சுத்தம் இருந்தாலும் உன் கண்டு சுத்தம் இல்ல. ஊருக்காரங்க குத்தம் சொல்லாட்டியும் நீதான் குத்த கண்டுபிடிக்கிற. 4 எழுத்து படிக்காட்டியும் உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? குத்தமா பேரு குத்தம். வக்கீல் சார், நீங்களே இதுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு சொல்லுங்க. நான் ஆளாகி குத்த வச்ச நாள்ல இருந்து 3 வருஷம் 5 மாசம் 18 நாளா பகல் பூரா பாய் வித்துட்டு ராத்திரியில உங்க அம்மாவுக்கு தொடப்படுத்து கிடந்த. நீ எழுதி கொடுத்த மாதிரி இனிமே இங்க வரவேணா, உன் வீட்டுல படுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. அடியே, துணி துவைக்கிறதுல இருந்து காலமுக்கிற வரைக்கும் எல்லாம் செஞ்ச என்ன பார்த்து இனிமே இங்க வராதுன்னு பட்டுன்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? என் மகன் இங்க வந்திருக்கான், அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு பழைய உங்க மேல போட்டாங்க. ஆனா நீங்க உங்க அம்மா மாதிரி இல்ல. உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது. சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, பட்டுன்னு பாய் விரிச்சு படுத்துறேன். எங்க அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அவங்க சொன்னபடி நடந்துக்காமா. பெரிய தாய் சொல்ல தட்ட மாட்டீங்க. அவ கிடக்குறா, நீ வாப்பா. ஐயோ, மோசம் போயிட்டேனே. எழுதி, உன் மகனை பார்த்து பேசக்கூடாது பழகிடக்கூடாதுன்னு தானே என்ன வீட்டை விட்டு துரத்துற. ஒரு பொண்ணு நினைச்சா எப்பேற்பட்ட ஆம்பளையும் கவுத்துருவா. உன் மகனை கவுத்து காட்டுற. பாட்டி 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 பார்வதி, பாட்டி என்ன ஒருத்தரையும் காணும்? அடியே பார்வதி. பாட்டி, நீங்க யாருன்னு நான் கேக்குறேன். நல்லா பாரு, மாதம்பட்டி மீனாட்சி நேர்ந்தேன். மாதம் பெட்டி மீனாட்சியா? ஞாபகம் வரலையே. நரிக்கொடி நாகப்ப தேவர் ஞாபகம் இருக்கா? ஆமா, எங்க அப்பாவை பெற்றவங்க. நரிக்கொடி நாகப்ப தேவரோட 4வது தங்கச்சி காமாட்சியோட சித்தப்பா பாங்க மீனாட்சி நான் ஞாபகம் இல்லையே. கல்யாணத்துக்கு முந்தி உன் புருஷனை பார்க்க கம்மங்கரையில காத்திருந்திய. அது உங்க அப்பங்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே நான் தானே. அதை விட முதராத்திரிக்கு உன்னை உள்ள விட்டு கதவு சாத்தினே, அதாவது ஞாபகம் இருக்கா? பாலும் பழமும் கையில கொடுத்து விட்டனே, அதாவது ஞாபகம் இருக்கா? பாலும் பழமும் கொடுத்து அனுப்பிச்சது ஞாபகம் இருக்கு. உள்ள நடந்தது அத்தனையும் ஞாபகத்துல இருக்கு, வெளியில நடந்தது மட்டும் ஞாபகத்துல இல்லாம போச்சு இல்ல? அது சரி பாட்டி, இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க? இங்க எப்படி வந்தீங்க? அதையும் கேக்குறதாய். கல்யாணமாய் 50 வருஷமா தட்டவன் நல்லாதான் வச்சிருந்தான். முந்தான முழுக்க ஒரு வார்த்தை கேட்டு போட்டா பாவி மனுஷன். கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? கிழவன நாடி நரம்பெல்லாம் ஒரு வாரத்துக்கு காய போட்டாதான் ஒழுங்கா வரும்னு அந்த போட்டுக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு பார்வதி இருக்கா, அவ எனக்கு கஞ்சி ஊத்து வாங்குற தைரியத்துல வீடு தேடி வந்துட்டேன் தாய். என்ன அப்படி பாக்குற? நீ ஒண்ணு எனக்கு சும்மா சோறு போட வேணாம். 70 பணம் 8000 ரூபாய் இருக்கு, இந்த அப்படி. ஐயோ, சொந்த பந்தம் ஆனதுக்கு அப்புறம் காசு பணம் எல்லாம் எதுக்கு? எத்தனை நாளைக்கு வேணாலும் இங்க இருங்க. உங்க வீட்டுக்காரர் வரும்போது வரட்டும். வந்ததும் என் புள்ளைய வச்சு பேசி உங்களை சந்தோஷமா அனுப்புறேன். ஆத்தே, உனக்கு ஒரு பையன் இருந்தால சின்ன பிள்ளைல தூக்கி கொஞ்சினது இப்ப எப்படி தள தளன்னு வளர்ந்துருப்பானா? பாட்டி, இதுதான் என் மகன். அதான் தெரியுமே. தெரியுமா? எப்படி? அத தெரியுதேன்னு சொன்னேன். உன் பையனா? யாருமா அது? பேராண்டி பாட்டி ராஜா. பார்வதியே, உன்ன மாதிரியே அவசரம்.
உன்ன மாதிரியே தங்க நிறம், உன்ன மாதிரியே கண்ணம். பார்வதி, உன் பையனுக்கு முத்தம் வச்சுட்டேன். இப்ப என்ன செய்வ? என்ன பாட்டி? உன்ன மாதிரியே நீளமான கை. என்ன ராசா இது? பச்சை பொண்ணு மாதிரி இருக்கு. என்னப்பா இது? அம்மா, ஒண்ணு இல்லம்மா, 2-3 நாளா கைக்கு பழக்கமில்லாத வேலை பார்த்தனா அதான். ஆ, என்ன அப்படி லேசா சொல்லிவிட்ட? பார்வதி, போய் தேங்காய் எண்ணெயில கற்பூரத்தை கழிச்சு கொண்டு வா போ. அம்மா பரவாயில்லம்மா. நீ வா ராசா, வா வா. என்ன வேலை செஞ்ச இப்படி ஆயிடுச்சு? வா உட்காருப்பா, உட்காரு. வா ராசா, ராசா படு படு. பாட்டி. அப்படியே மடியில படுப்பா. கையில தான் அடிபட்டு பாட்டி. அதனால என்ன இப்போ? இந்த கம்பு அதெல்லாம் எதுக்கு இப்போ? அட, இப்படி வைக்கப்பட்ட எப்படி ராசா? நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னை இந்த மடியில வச்சுதான் 5 சங்கு பால் கொடுப்பேன். நீயும் அழுகாம குடிப்ப. பாட்டி, என்ன சின்ன வயசுல தெரியுமா பாட்டி? என்ன இப்படி கேட்டுப்புட்ட? நீ பிறந்த உடனே நீ ஆனா பொண்ணான்னு பார்த்து சொன்னதே நான் தானே. போங்க பாட்டி. அட படு ராசா, என்ன இதுக்கே வைக்கப்படுற? இன்னும் எவ்வளவு இருக்கு. கைய நீட்டு. கைக்கே இவ்வளவா? என்ன ராசா? என்ன பாட்டி, வலி தாங்க முடியாம படுத்துட்டானா? ஆஹா, பார்வதி, அந்த காலத்துல நீ சிரிச்சா பாக்குறவெல்லாம் அசந்துருவான் இல்ல? அந்த மாதிரியே உன் பையனும் சிரிக்கிறான். கைக்கு அடிபட்டதுக்கே பாட்டி இப்படி. நீ மருந்து போடு. இன்னைக்கு என்னப்பா வேலை பார்த்த? அம்மா, விறகு உடைக்கிறத விட கல்லு உடைச்சா அதிக பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதாம்மா. ஏதாவது ஒரு பெரிய வேலையா பார்த்து சீக்கிரமா கடனை கொடுத்து தீர்த்துட்டேன்னா அப்புறமா நீ வக்கீல் கோட்டை போட்டுக்குவல்ல? ஆமாமா. What is this? ஒரு மீட்டர் காணுமே. ஐயா, வக்கீல் இருக்காரா? எந்த வக்கீல்? ஏன் இந்த வீட்டுல ஒரு வக்கீல் தானே இருக்காரு? யாரே சொன்னது? 2 வக்கீல். நான் குரு வக்கீல், அவன் சிசி வக்கீல். சொல்ல முடிய மேட்டர் என்கிட்ட சொல்லு. ஐயா, இது என்னோட மான பிரச்சனை. 10 மடப்பாய் தோக்கணும், பவானி சமுக்காலம் ஜெயிக்கணும். ஐயா, ஓ, வாய்க்கும் சமகாலத்துக்கும் போராட்டம். This is a market problem. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் உனக்கு புரியாது. இப்படி வா, சொல்றேன். மரத்துல தாவ கூடாது, உட்காரு. பரவாயில்லைங்க. நீ தேடி வந்திய வக்கீல், அந்த ஆளுக்கு நான் தான் ஐடியா கொடுப்பேன். என்ன சொல்றீங்க? அப்ப அந்த ஆள் டூப்பா? வெத்து வெட்டியா? அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் பேப்பரை படிக்க தெரியாது, நான் தான் படிச்சு சொல்லுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது. எங்க தாத்தா இருக்காரு ஹைகோர்ட்டை கலக்கணவரு, எங்க அப்பா இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டை கலக்கணவரு. என்ன சாராயத்தையா? சட்டத்தை கலக்கணுமியா? எங்க பரம்பரையே வக்கீல் பரம்பரையா. கடவுளே, நீங்க சேர்ல குள்ளமா உட்கார்ந்து பார்த்துட்டு உங்களை சில்லறை காசு நினைச்சிட்டு இப்பதான் தெரியுது நீங்க ஒரு 100 ரூபாய் தானுன்னு. போக போக தெரியும் 500 ரூபா நோட்டுன்னு. ஓகே, உன் கேஸ் என்னன்னு சொல்லு. அதாவதுங்க, எந்திரி சொல்லியா? கடவுளே, கேவலம் ஒரு பொண்ணு. பொண்ணா? சொல்லு, பொறுப்பா முடிச்சிடுறேன். சந்தையில போய் விக்கிற பொண்ணு தாங்கிற ஒரு அந்த ஓட்ட போசியா? பய திறந்தா மூடவே மாட்டாள. ஓங்கி வேலை காமிச்சாலா? சொல்லு, பொழந்துடுறேன். ஐயா, என் பவானி சமுக்காலத்துக்கு போட்டியா கேவலம் 10 மட பாய வச்சு கவர்ச்சியை காட்டி என் வியாபாரத்தையே கவர்த்திட்டான். அவன் வாழ்நாள் போல எந்த சந்தையில வியாபாரம் பண்ணவே கூடாது. கரெக்ட். அதுக்கு ஏதாவது உங்க சட்டத்துல இடம் இருக்கா? இபிகோ 30, இபிகோ 40. 40, 30, 70. 70 தாங்காதியா? அப்ப ஒரு 10 ஷர்ட் போட்டு ஈபிகோ 80 போட்டு முடிச்சு விடுங்க. சட்டத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா? வாயை திறந்த வாய்தா போட்டு உன் வாழ்நாளே முடிச்சு விடுவேன். ஐயா, ஐயா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. கருத காட்டுக்கியா? சட்டத்துல இடம் இல்லைன்னாலும் சட்டத்தை தாண்டி இடம் இருக்கு. இருக்கா? இப்படி வா. நீட்டு காசை நீட்டு.